சென்னைனா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? சென்னைனா மெரினா தான். சிஎஸ்கே. சென்னைனா எம்ஜிஆர் சமாதி தான் ஞாபகம் வரும். Chennai is a good place to explore. Most of us are very friendly, welcoming. ஹே பீப்புள், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு தெரியுதா? இது ஆக்சுவலாக நம்மளோட மெரினா பீச்சு தான். இதெல்லாமுமே நம்ம முன்னே பார்த்துருந்துருக்க மாட்டோம். அதாவது ப்ளூ ஃப்ளாகுக்காக, நீலக்கொடி அப்படின்ற சான்றிதழ் பெறுவதற்காக தான் இந்த மாதிரி நம்மளுடைய பீச்சை வந்துட்டு மாற்றி வச்சுருக்குறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த மாற்றங்கள் கொண்டு வந்தாலும் ஆல்ரெடி இருந்த அதே பீச்சு தான் இப்போயும் இருக்குது. அதனால தான் நம்மளுடைய சென்னையை பழமையும் புதுமையும் கலந்த நகரம் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளுடைய சென்னையில் இப்படி ப்ளூ ஃப்ளாக் வந்ததுக்கப்புறமா இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ பீப்புள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் குடும்பத்தோடு வந்திருக்காங்க, குழந்தைங்களோட வந்திருக்கிறாங்க. இந்த ப்ளூ ஃப்ளாகுக்காக இப்படி மாற்றி இருக்கக்கூடிய இந்த புதிய மெரினாவை பற்றி நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண இருக்கிறோம். அதை பற்றி பீப்புள்கிட்டையுமே நம்ம கேட்க இருக்கிறோம். வாங்க போகலாம். சென்னைனா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? சென்னைனா மெரினா தான் முக்கியமான ஞாபகம் வரும். ஏன் மெரினா? ஆசியாவிலே பெரிய 2வது பெரிய கடற்கரை. சிஎஸ்கே. சிஎஸ்கே தான். வேற மெட்ரோ சென்னை. நாங்கள் இப்போ just got here. Don't know much about Chennai, but exploring Chennai. That's it. பீச் ரொம்ப பிடிக்கும். அதை தாண்டி சேப்பாக் ஸ்டேடியம் அது எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். மற்றபடி பிரியாணி, தேட்டரு, அந்த ஐகானிக் தேட்டர்லாம் நிறையா இருக்கும், அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சென்னைனா எம்ஜிஆர் சமாதி தான் ஞாபகம் வரும். ஏன்? எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும். சென்னைனாவே மெரினா தானே. சென்னைனாலே மெரினா தான். பிடிச்ச இடம்னா நிறைய இடம் இருக்கு. பட் ரொம்ப லோ காஸ்ட்ல வந்து ஜாலியாக இருக்கணும்னா மெரினா பீச் தான். மெரினா பீச். சென்னையில் வந்து சென்னை மக்களே பிடிக்கும். சென்னை மக்கள் தான் பிடிக்கும். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? சென்னை மக்கள் ஹெல்ப்னு கேட்டால் சீக்கிரம் செய்வாங்க. பிடிச்சது எதுனாக்கா எல்லாமே பிடிக்கும், பிடிக்கலன்னு எதுவுமே இல்லை. ஏன்னா அங்கெல்லாம் சென்னையிலே மெரினா பீச்சுக்கு, லாங்கஸ்ட் பீச்சுக்கு அங்கே எல்லாம் கேட்சல்லாம் பண்ணலாம். அதுக்கு நெக்ஸ்டா ஃபன் பிளேசஸ் எல்லாம் இந்தியா சென்னையிலே. அதனால நல்லது. சென்னையில் எனக்கு பிடிச்சது எம்ஜிஆர் சமாதி தான். எம்ஜிஆர் சமாதி. சென்னைனா எங்களுக்கு மெரினா பீச் ஞாபகம் வரும். அப்புறம் லைட் ஹவுஸ் ஞாபகம் வரும். லைட் ஹவுஸ் படத்தில் பார்த்து. Chennai is a good place to explore. There are so many places to see. There are so many places for sightseeing. And that is the expectation about Chennai. And we are now exploring that. பீச் பிடிக்கும். இன்னும் அந்த மவுண்ட் ரோட் சைடு, அந்த சைடு நிறைய காஃபி ஷாப்ஸ்லாம் இருக்குது. அண்ணா நகர் சைடு, அந்த சைடு ஃபுல்லாக காஃபி ஷாப்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கே கிடைக்கும். பெரம்பூர் சைடில் அந்த பெரியார் நகரில் இப்போ ஃபுட் கோர்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் இப்போ சூப்பராக இருக்குது. எம்ஜிஆர் சமாதி. எம்ஜிஆர் சமாதி. மெரினா பீச், அப்புறம் சிஎஸ்கே. சென்னைன்னா நான் சின்ன வயசில் வந்து மவுண்ட் ரோட்டில் தூங்குன ஞாபகம். பிடிச்சது இங்கே ஆர்கிடெக்சர், டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து எல்லாருக்கும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பஸ் ஆனாலும் ஃப்ரீ பஸ் இருக்குது. எல்லாருக்கும் அது உதவி பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் சென்னை மெரினா பீச்சு. சரி பரவாயில்ல, நல்லா இருக்கு. நைட் டைம் நல்லா இருக்கு. பகலில் வந்ததில்லை, எப்படி இருக்குன்னு தெரியல. கடலில் போய் குளித்தோம், நல்லா தான் இருந்துச்சு. எல்லாரையும் பார்ப்போம், நல்லா இருக்கும். எல்லாரும் எங்கள் வெளியே போய் பார்க்க முடியல, எல்லாரையும் நாங்கள் இங்கே பார்க்கறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நல்லா ஹாப்பியாக பழகுவாங்க, நல்லா வியாபாரம் பண்ணுவாங்க, திருப்தியாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். சென்னையில் எல்லாருமே பிழைக்கிறதுனால தான் எல்லாரும் வந்துடுறாங்க. அவங்க ஊரில் எதுவுமே பண்ண முடியலன்னா சென்னைக்கு வராங்க. அப்போ சென்னையில் எல்லாருமே இருக்குதுனால அர்த்தம். இங்கே என்னன்னாக்கா எல்லா மொழி தெரியுது. தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, கர்நாடக்கு எல்லாமே வருவாங்க. எல்லா மொழி கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது இங்கே வந்தால். எல்லாருமே இருக்கணும்ல, எல்லாம் இருந்தால் சந்தோஷம் தானே. நாம் வரையும் இருக்கணும், அவங்க இருக்கக்கூடாது அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாமே இருக்கணும், எல்லாமே பிழைக்க வந்துக்கிறாங்க, எல்லாமே இருக்கணும். எல்லாம் இங்கே இருக்கிறவங்க எல்லாமே ஜாதி பாத வேதன்ட்டு எல்லாம் ஒற்றுமையாக ஒருதுணையாக ஒரே நாங்கள் கொடுத்தன இது இருக்கும் போது கூட எல்லாம் ஒத்துமையாக இருப்போம். Most of us are very friendly, welcoming. And the weather வந்து கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது. கேரளா இப்படி இல்லை, ஹாட்டாக இருக்குது. தென் பீப்புள் ஆர் நைஸ், வெல்கமிங். நல்லா பார்க்குறேன். எல்லாருக்கும் வந்து ஒரு குட் பிளேஸ் அப்படி. அதனால தான் எல்லாரும் இங்கே வருவாங்க. அதனால தான் பிகாஸ் ஆஃப் தேட் எவ்ரி ஒன் ஆர் கமிங் ஹியர். ஸோ
குட். சென்னையில் வந்து இதாக இருக்காங்க, என்ன ஒற்றுமையாக இருக்கும். ஒற்றுமையாக இருக்கா? அக்கத்து பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மாதிரி இருப்பாங்க, சொந்தக்கார மாதிரி நினச்சிக்கிறீங்க. Chennai people are almost welcoming. They're good to communicate. நாங்கள் வந்து தமிழில் எக்ஸ்பர்ட்ஸ் ஒன்றும் கிடையாது, ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் பீப்புள் ஆர் அடாப்டிங் அண்ட் தே ஆர் வெல்கமிங் அஸ். வந்தாரை வாழ வைக்கும் ஊருன்னு சொல்கிறாங்களா? அதை சென்னை தான். சென்னை தான். உணர்ந்தவங்களுக்கு உண்மை, மற்றவங்களுக்கு எப்படி, எங்களுக்கு உண்மை. நாங்கள் இது வரைக்கும் இவ்வளோ இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணதில் அது உண்மை, 100% உண்மை. எத்தனை வருஷமாக இருக்கீங்க? இப்போ நான் பார்த்தா எனக்கு 53 வயசு, இங்கே தான் இருக்கும். 100%. ஏன் சொல்லுங்க? அது எங்கள் அப்பா காலத்துலேருந்தே இருக்காங்க. அப்பா அம்மா அவங்க நான் ஆக்சுவலி நாங்கள் இருந்தது இங்கே தான். கொஞ்சம் அப்புறம் தான் ஊருக்கு போனோம். ஒரு 10-20 வருஷம் தான் ஊரில் இருந்தோம். மறுபடியும் சென்னைக்கே வந்தாச்சு. எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் எல்லாருமே சென்னை தான். அதனால் சென்னை அப்படிங்கிறது எனக்கு வந்து இன்னொரு அம்மா வீடு மாதிரி தான். உண்மை தானே? இப்போ நிறைய நார்த் இந்தியன்ஸ்லாம் இங்கே வர நம்ம கேள்விப்படுறோம். அது நார்த் இந்தியன்ஸ் மட்டும் இல்லை, நார்த் சைடில் நிறைய பேர் வராங்க இப்போது. ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது இப்போது. ஸோ சென்னை வந்து வந்தார் வாழ்க்கை இடம் தான். அதான் உண்மை. அதனால தான் வெளியிடத்துலேருந்து எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க. மொத்த பேரும் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டாங்க. அப்போ வாழ வைக்காமலாம் இங்கே இருக்கிறாங்க. 100% உண்மை தான். இங்கே வந்தால் ஏதோ ஒரு தொழில் பண்ணி பிடிச்சிக்குவாங்க யாராவது. எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி இடமா இருக்குது. வந்தோம்னா சின்ன சின்ன தொழிலேருந்து பெரிய தொழில் வரலாம், எல்லாத்துக்குமே நீட்டாக இருக்குது. எல்லாருமே ஒரே ஊரில் இவ்வளோ பேர் எல்லா ஊர்லேயும் இருப்பாங்களான்னு தெரியாது. பட் சென்னையில் நிறைய பேர் இருக்காங்க. எந்த ஊரில் இருக்கவங்க சென்னையில் இருப்பாங்க. பட் எப்போவுமே சென்னை எல்லாருமே வாழ வைக்கும். எல்லாருமே வேலை தேடி வந்தாலும் ஒரு ஹவுஸ் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி பொழைச்சிக்கிறாங்க. வெளியிலேருந்து வந்து சென்னையில் வந்தால் பொழைச்சிக்கலாம், அவ்வளோதான். ஒரு பைக் இருந்தால் கூட போதும், ஏதோ ஒரு ரேபிடை ஓட்டி அதை ஓட்டின்னு பொழைச்சிக்கிறாங்க. வந்தார வாழ்க்கையும் சென்னை தான். சென்னை மாற்றலாம் நானும் மாறிக்கினேன். சென்னை நம்ம மாறிக்கிறது தான். சென்னை வந்து மாற்றாது. நாம் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், என்ன எப்படி பழகணும் எல்லாருக்கிட்டையும், அப்படி தான் நானே தான் நான் இது பண்ணிக்கிறேன். சென்னை மாற்றுறது சில பேர் சொல்லுவாங்க, நாம் மாறுறது தான் சென்னை. சேஃப்டி நாங்கள் எதுவுமே I didn't experience any bad thing till now. So I just got here 2 months ago, so not knowing much about that. மெரினா பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த ப்ளூ ஃப்ளாக்னு சொல்லுவாங்க. லைக் வெளிநாட்டு தரத்துக்கு நம்மளோட சென்னை மெரினாவை கொண்டு வரணும்னு தான் இப்படி பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையாகங்க. ஆக்சுவலாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் குப்பைகள் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. உண்மை உலக தரத்துக்கு வந்திருக்கு. உண்மையாகவே வந்திருக்கு. உண்மையாகவே இது ஒரு நல்ல ஒரு கிரெடிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு. இப்போ ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. குழந்தைங்க விளையாடுறதுக்கு டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேமிலியில் என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் ஒரு ரிலீஃபுக்கோசம் இங்கே வந்து உட்காரோம். ஒரு ரிலீஃபாக இருக்குது. செலவும் மேக்ஸிமம் கம்மி. மேக்ஸிமம் நம்ம இருக்கிற ரேஞ்சுக்கெலாம் எங்கேயும் போகிறதுலாம் இல்லை. இங்கே இருந்தால் கொஞ்சம் செலவு கம்மி. நான் வந்து கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக பசங்களோட ஒய்ஃப் எல்லோரும் வச்சு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு போகலாம். பட் இந்த செட்டிங்லாம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. வந்து இவ்வளோ நேரம் பசங்க என்ஜாய் பண்ணாங்க. அவ்வளோ தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதுதான் இவ்வளோ நேரம் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். ரொம்ப சூப்பராக இருக்குது, பரவாயில்ல. ரொம்ப லாங் பேக் அப்புறம் வந்திருக்கோம். இப்போ பார்க்குறதுக்கு உண்மையாகவே பிளேஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப க்ளீனாக நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த ஹட்லாம் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ பசங்க உட்காந்து விளையாடுறதுக்கு எல்லாருக்கும் நல்லாயிருக்கு. முன்னாடி இருந்த பழைய சென்னை உங்களுக்கு ஓகேவா? இப்போ இருக்க சென்னை பெட்டரா? இப்போ சென்னை சூப்பருங்க, பியூட்டிஃபுல். இதெல்லாம் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. குழந்தைங்க நல்லா சந்தோஷமாக விளையாடுறாங்க, பெரியவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த பக்கம்லாம் போய் பார்த்தீங்களா? அந்த சைடு எல்லாம் போய் பார்த்தோம். இது வந்து சொல்கிறாங்க கோவா மாதிரி கொண்டு வர்றதுக்காக தான் அப்படி பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. கோவா மாதிரி கொண்டு வராங்கன்னா கோவாக்கு நம்ம போனதில்லை. கோவா எப்படி இருக்குன்னு தெரியாது. ஓகே, இல்லை ஃபாரின் லெவலுக்கு இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பார்க்குறது கிடையாது. ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் பார்க்க லைட்டாக அப்படி தான் இருக்குது. கடல் இருக்குது, ஜாலியாக நம்ம என்ன சோகமாக இருந்தாலும் இங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணி சந்தோஷமாக போகலாம். குழந்தைங்களும் நல்லா விளையாடுறாங்க, அதனால் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து ஆக்சுவலாக அந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளுக்காக அந்த இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அபவுட் வெரி குட் இனிஷியேட்டிவ் பை த கவர்மெண்ட். ஓகே, கேரளாவில் அங்கே இடம் வந்து பார்த்தவே இல்லை. ഇവിടെ வந்துட்டு தான் அந்த மாதிரி பார்க்குறேன். சென்னை வந்துட்டு இன்னும் டெவலப் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை டெவலப் ஆயிடுச்சு, இனிமேல் என்ன ஆகணும்?
இதுதான் பாம்பே போல் ஆயிடுச்சு. பாம்பே மாதிரி ஆயிடுச்சா? ஆமாம், சென்னை இன்னும் என்ன ஆகணும், எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்கு. என்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க சென்னையில்? சேஃப்டி மற்றதெல்லாமே? சேஃப்டின்றது கம்மி தான். என்ன சேஃப்டி சொல்ல முடியாது சென்னையில். நாம் இருக்கிறதுல தான் சேஃப்டி. நம்ம எவ்வளோ உஷாராக இருக்கிறோங்களோ அதுதான் நம்மளுக்கு சேஃப்டி. நான் நிறைய வாட்டி பீச்சுக்கு வந்திருக்கேன். பட் இப்போ பார்க்கும்போது நல்லா புதுசாக இருக்குது. ஒரு மினி கோவா மாதிரி ஃபீல் ஆகுது. பட் நிறைய பேர் வெளியூர்லேருந்து வந்து பார்த்தாங்கன்னா வேறு எங்கேயாவது போய் பார்க்கணும் இன்ட்ரெஸ்ட் இல்லைனா பட் சென்னைக்கு வரலாம், ஃபுல் டே இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. சென்னை டே இன்னும் நல்லா ஃபர்தராக இம்ப்ரூவ் ஆகணும். அப்புறம் முக்கியமானது சந்தோஷம் தான். எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும். வந்தவரே வாழ வைக்கும். வந்தாரை வாழ வைக்கும் ஊரா? ஹாப்பி சென்னை டே. சல்யூட் தான் பண்ணணும் சென்னைக்கு, வேறு எதுவும். ஹாப்பி சென்னை. சென்னையில் வந்தவங்கள வந்தவரை வாழ வைக்கும் சென்னை. ஹாப்பி சென்னை டே. கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக அந்த பீச்சிலே தான் சுற்றிட்டு இருக்கோம். நம்ம மெரினா பீச்சிலேவும் இந்த ப்ளூ ஃப்ளாகுன்னு அறிவிச்சதுக்கு அப்புறமா இங்கே வரக்கூடிய கூட்டமாகட்டும் சரி, இங்கே இருக்கக்கூடிய பீப்புள் ஆகட்டும் சரி, ரொம்ப நிறைய பேர் வர்றாங்க, நிறைய நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. இவ்வளோ நேரம் நம்ம சுற்றியுமே நமக்கு கொஞ்சம் கூட டயர்ட் ஆச்சு அப்படின்னா கிடையவே கிடையாது. எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் நம்ம பேசி பார்த்தாச்சு. எல்லாரும் சொல்கிறது எங்களுக்கு சென்னைனா அவ்வளோ பிடிக்கும். வேறு மாவட்டங்கள்லேருந்து வந்தவங்ககிட்டையும் கேட்டு பார்த்தாச்சு. சென்னைனா அவ்வளோ பிடிக்கும், சென்னை எங்களுக்கு ஏதோ ஒன்று கற்றுக் கொடுத்துருக்கு. ஏன் பக்கத்து மாநிலத்தை சேர்ந்தவங்ககிட்ட கூட நம்ம கேட்டு பார்த்தோம். அவங்களும் கூட சென்னை எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஊராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஈவன் நீங்கள் என்னோடய ஃபேஸ்லேயே கூட பார்க்கலாம், அந்த டயர்ட்னஸ்ன்றது கொஞ்சம் கூட தெரியாது. அவ்வளோ தூரத்துக்கு இங்கே ரொம்ப சென்னை வேரியண்ட்டாக, ரொம்ப பீப்புள் நிறைய பேர் இருக்கக்கூடிய, நிறைய கல்ச்சர் இருக்கக்கூடிய ஊராக இருக்குது. கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் நம்மளுடைய மெரினா பீச் ரொம்பவுமே உலக தரத்துக்கு மாற்றப்பட்டிருக்கு அப்படின்றதான் நம்ம சொல்லணும். இந்த சென்னை டேக்கு எல்லா சார்பாகவும் ஹாப்பி சென்னை டே.